எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற நல்ல மனமும் டேஸ்ட்டுமா இருக்கிற வித்தியாசமாக இருக்கிற ஒரு ராகி இட்லியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பார்க்க போகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். மீடியம் சைஸில் இருக்கிற 40 இட்லி செய்கிறதுக்கான அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி மாவு ரெடி பண்ணி எடுக்கிறது. 2 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கு. இது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கு. இட்லி அரிசி இல்லை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கு. முழுசாக இருக்கிற உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடி சேர்த்துருக்கு. 3 டைமாவது நல்லா தண்ணி ஊற்றி கழுகினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது ஊற வைக்கணும். ராகிக்குள்ள நிறைய தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் கை வச்சு நல்லா அமர்த்தி கழுகிருச்சு அப்படின்னா இந்த ராகிக்கு மேலே நைஸாக இருக்கிற ஒரு தோல் இருக்கும், அதெல்லாம் போய் ராகி நல்லா நீட்டாக கிடச்சிடும். அதனால நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பும் அதே மாதிரி நல்லா கழுகினதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா நீட்டாக இருக்கணும். இதுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா உளுந்தம்பருப்பு ஊற வைக்கிற இதே தண்ணியில் தான் நம்ம தோசைக்கான மாவு அரைச்செடுக்க போகிறது. ராகி அரைக்கிறதுக்கான தண்ணி கூடி சேர்த்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி உளுந்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம இது அரைச்செடுத்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி பாருங்கள், லைட்டாக நுர வர ஆரம்பிச்சிருக்கு, ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த தண்ணியில் தான் நம்ம ராகி அதே மாதிரி உளுந்தம்பருப்பு ரெண்டுமே அரைச்சிருக்கோம். ராகி இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கான மெயினாக இருக்கிற ஒரு டிப்பு தான் இது. ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் கட்டியாக இருக்கிற அவல், ப்ரௌனாக இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தாலும் கட்டியாக இருக்கிற அவல் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அது அங்கே ஊறட்டும். அதுக்குள்ளே உளுந்தம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாருக்குள்ளே போட்டிருக்கு. பருப்பு ஊற வச்ச தண்ணியிலிருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக கட்டியாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்சி ஜாருக்குள்ளே நம்ம ராகி நான் பாதியாக சேர்த்து அரைக்கிறது, பாதி சேர்த்துருக்கு. அது கூடவே ஊற வச்ச அவல் கூடி சேர்த்து உளுந்தம்பருப்பு ஊற வச்சு ஃபர்மெண்டான அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. கொஞ்சம் தரியாக இல்லை, கொஞ்சம் நல்லா ஃபைனாக தான் அரைச்சி எடுத்துருக்கு. 2 பேட்சாக மொத்தமாக அரைச்சி எடுத்துருக்கு. கிரைண்டரில் அரைச்சா நல்லா சாஃப்டாக கிடச்சிடும், மாவு சூடாகாது. மிக்சியில் அரைக்கும் போது மாவு சூடாகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி ராகி ஊற வச்ச ராகி வந்துட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. ஆனால் ஊற வச்ச உளுந்தம்பருப்பு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது வெளியே வச்சு ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியோட சேர்த்து அரைச்சா தான் நமக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கிறது. இந்த மாவுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் ரொம்ப நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 10 to 15 கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த பச்சையாக இருக்கிற மாவுக்குள்ளே இதெல்லாம் சேர்த்து கலந்து விடும்போது ஃபர்மெண்ட் ஆகி வரும்போது நல்லா பொங்கி வரும்போது மாவுக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதே மாதிரி இட்லி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். இந்த ராகியோட ஒரு பச்சை ஸ்மெல் இருக்காமையும் போகும். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கலந்து விடுற மாதிரியா இருந்தால் அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா அமர்த்தி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாவுக்கும் அதோட ஒரு டேஸ்ட்டும் மனம் சீக்கிரம் கிடைச்சிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி 7 to 8 மணி நேரத்துக்குள்ளே நல்லா பொங்கி வந்துடும். பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு. காலையில் 6 மணிக்கு தான் ராகி உளுந்தம்பருப்பு நான் ஊற வச்சது. அதுக்கப்புறம் 11 மணிக்கு அரைச்சி எடுத்துட்டேன். சாயந்தரம் 7 மணி ஆகும்போதே இதே மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. நைட்டு டின்னர் செய்கிறதுக்காக தான் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறது. பச்சையாக இருக்கிற மாவுக்குள்ளே உப்பு மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்ததுனால இப்போ இது ரொம்ப அமர்த்தி கலக்கி விட வேண்டியதில்லை. எப்போவுமே தோசை மாவு இல்லை இட்லி மாவு ரெடி பண்ணும்போது
மாவு கூடயே சேர்த்து உப்பு கூடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இது ஃபர்மெண்ட் ஆகி பொங்கி வரும்போது இந்த மாவு நல்ல ஏரியாக இருக்கும். இதுக்குள்ளே நிறைய பபிள்ஸ் இருக்கும். மறுபடியும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே அமங்கிடும். இட்லி அந்த அளவுக்கு சாஃப்ட் இல்லாமையும் போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்மெண்ட் ஆகி பொங்கி வந்த மாவு நல்லா சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் இதில் தடவி விடுறது. உங்களுக்கு நனைஞ்ச துணி இருக்கு இல்லைங்களா, அது போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை பிடிச்ச எண்ணெய் தொட்டும் இதே மாதிரி இட்லி மாவு ஊற்றிடலாம். நல்லா ஒட்டாமல் கிடச்சிடும். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டைம் ஆவி வந்ததுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் 8 நிமிஷம் மேக்ஸிமம் வேக வச்சா போதும். இட்லி நல்லா வெந்து கிடச்சிடும். நீங்கள் எடுக்கிற பாத்திரம், ஊற்றி இருக்கிற மாவு, அதோட திக்னஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சுட்டே இருந்தாலும் இட்லி கட்டியாக போயிடும். பாருங்கள், 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதுக்குள்ளே நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப மணமாக இருக்கும். அந்த பாத்திரம் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க. சீக்கிரம் ஆறினதுக்கும் அதே மாதிரி ஆறும்போது இந்த இட்லியோட ஓரம் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் எடுக்கிறதுக்காகவும் தான் அந்த மாதிரி தண்ணி தொளிக்கிறது. நல்லா ஆறி இருக்கு. ராகி கூட கொஞ்சம் அரிசி கூடி சேர்த்து அரைச்சிருக்கு. அதே மாதிரி இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாதாரணமாக நம்ம செஞ்செடுக்கிற ராகி இட்லியோட டேஸ்ட்டு கிடையாது, அதே மனமும் கிடையாது. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி வேணாலும் எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதுக்காக ஒரு வெண்டைக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு தமிழ்நாடு ஸ்டைலில் தான் நான் ரெடி பண்ணேன். இந்த ஒரு வெண்டைக்காய் சாம்பார் ஒரு தமிழ்நாடு ஸ்டைல் ரெசிபியாக இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காய் சாம்பாரோட ரெசிபி நம்மளோட மலையாளம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டியில் 40 இட்லி வரைக்கும் செஞ்செடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னா மிச்சம் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.